ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம நோடல் அனாலிசிஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலையும் நோடல் அனாலிசிஸ் தான் பார்த்துருப்போம். பட் இதில் நம்ம என்ன ஸ்பெசிஃபைடாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விச் இஸ் கால்டு சூப்பர் நோட். சரிங்களா, இந்த சூப்பர் நோட இந்த டெக்னிக் பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சூப்பர் நோட்னா என்ன சார் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும். சரிங்களா, ஸோ எனி டூ நோட்ஸ், சரிங்களா, ஏதாவது ஒரு ரெண்டு நோடுக்கு நடுவுல எனக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருந்தது. நான் உதாரணத்துக்கு கன்சிடர் திஸ் இஸ் ஒன் நோட் அண்ட் திஸ் இஸ் தி அதர் நோட். இப்போ இந்த ரெண்டு நோடுக்கு நடுவுல எனக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா, சரிங்களா, ஸோ இதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா சூப்பர் நோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ நம்ம ஒரு ப்ராப்ளத்தை பார்த்த உடனே என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும் வெதர் திஸ் ப்ராப்ளம் பிலாங்ஸ் டு சூப்பர் நோடல் ஆர் நார்மல் நோடல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல இந்த ரெண்டு நோட் நல்ல வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிளஸ் டெர்மினல் எங்க இருக்கு, இந்த விபி இந்த டெர்மினல்ல தான் பாசிட்டிவ் காட்டுது, நெகட்டிவ் எங்க காட்டுது, விசில காட்டுது. அப்போ தேர்ஃபோர் இதோடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, அட் சூப்பர் நோட்னு போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த நோட்ல இருக்கிறத நம்ம எழுத போறோம். அப்ப தேர்ஃபோர் என்ன கிடைக்குது, விபி இஸ் மோர் பாசிட்டிவ், விசி இஸ் நெகட்டிவ். ஸோ விபி மைனஸ் விசி விச் இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா, ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. இப்போ நம்ம ஆஸ் யூசுவல் என்னுடைய ஃபர்ஸ்ட் நோடுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நோடு வந்து எனக்கு என்ன இருக்கு, விஏ அப்படின்ட்டு இருக்கு. சரிங்களா, அப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் நோட்ல நான் ஈக்குவேஷன் எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ தேர்ஃபோர் விஏ மைனஸ் விசி டிவைடட் பை 6 பிளஸ் விஏ மைனஸ் விபி டிவைடட் பை 5. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருப்போம் டீடைல்டா. ஜஸ்ட் யூ கோ த்ரூ ஆல் தோஸ் திங்ஸ். தட் மீன்ஸ் இந்த நோட்ல இருந்து எனக்கு கரண்ட் வந்து இப்படி வெளியே போகுது, அந்த டைரக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கிறேன். ஸோ அதுமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் என்டர் ஆகுது, இங்கே வந்து கரண்ட் 1 ஆம்பியர் லீவ் ஆகுது. கரெக்ட்டுங்களா, இப்போ லீவ் ஆகிறதுனால பிளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 6 ஆம்பியர் என்டர் ஆகுது. ஏன்னா சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். அப்போ இந்த நோட்ல மொத்தம் 4 எலிமெண்ட் இருக்கு. கரெக்ட்டுங்களா, அப்போ எனக்கு இங்கே 4 விதமான டேட்டா இருக்கணும், போட்டாச்சு. சரிங்களா, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை வந்து நான் 30 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு முழு நம்பராக கிடைக்கணுங்கிறதுக்காக. இஃப் ஐ டூ திஸ், ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா எனக்கு கிடைக்கும், இங்கே 5ன்னு கிடைக்கும். இப்போ 30 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டுங்க எனக்கு கிடைக்கும்னா 5VA மைனஸ் 5VC பிளஸ் 6VA மைனஸ் 6VB which is equal to 150 அப்படின்னு கிடைக்கும். If I rearrange all those things, 11VA minus 6VB minus 5VC which is equal to 150. இதான் வந்து என்னுடைய ரெண்டாவது ஈக்குவேஷன். சரிங்களா, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ மூவ் ஆன் டு நோட் 2. சரிங்களா, இது வந்து அட் நோட் 1. ஸோ நவ் ஐ மூவ் ஆன் டு நோட் 2. இப்போ நோட் 2 பொறுத்த வரைக்கும் நான் இங்கேருந்து போகக்கூடிய அந்த கரண்டோட டேட்டாஸை நான் எழுதணும். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நோடுக்கு நடுவுல எனக்கு சூப்பர் மெஷ் சாரி சூப்பர் நோடு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வந்திருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சார் அப்ரோச் பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு அரைஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த சூப்பர் நோட்க்கு வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். ஓகே, ஸோ இட் இஸ் அ காமெடி மூவி. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் அ வால். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருப்போம். ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்டர் வடிவேலு அண்ட் முரளி 2 பேரும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஊர்ல ஆக்சுவலி ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு போயிருப்பாங்க. ஸோ இன் ஆர்டர் டு எஸ்கேப் ஃப்ரம் த வில்லேஜ் வாட் தே டூ மீன்ஸ் தெர் இஸ் நன் அதர் வே இன் த கரஸ்பாண்டிங் வில்லேஜ். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, தே ஹாவ் அ லாங் ஸ்டிக். ஓகே, ஸோ இந்த லாங் ஸ்டிக் வச்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்க இருந்து இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, ஸோ சிமிலர்லி வாட் வி டூ மீன்ஸ் ஹியர் இட் இஸ் நோட் 2. சரிங்களா, ஐ கோ இட் இஸ் நோட் 2 அண்ட் ஐ டேக் திஸ் இஸ் நோட் 3 and this wall is nothing but it is nothing but the voltage source in between these two nodes. சரிங்களா, இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இப்போ இங்க இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இங்க கம்ப்ளீட்டா ஜம்ப் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் அந்த காமெடி வீடியோவோடைய லிங்க் வந்து நான் சேனல்ல போடுறேன், மீன் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே, ஸோ தட் அதே கான்செப்ட் தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ தட் மீன்ஸ் இப்போ இந்த நோட் 2ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இருந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் கேசிஎல் ஈக்குவேஷன்ஸ் எழுதுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், விபி மைனஸ் விஏ டிவைடட் பை 5
பிளஸ் விபி இங்க வந்து ரெஃபரன்ஸ் நோட் இருக்கு -0/2 இது 2 எனக்கு வெளிய போகுது. சரிங்களா? இப்போ இன்கமிங் நான் கடைசியா ஈக்குவல்க்கு இந்தாண்ட எழுதணும். நான் எழுதிக்கிறேன். இப்ப அப்படியே இங்கேருந்து என்ன பண்றேன், இதுதான் வந்து என்னுடைய சொல்லியிருந்தேன். என்னது என்னுடைய வால்ன்னு சொல்லியிருந்தேன். அப்ப நான் இங்கேருந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஜம்ப் பண்றேன். ஜம்ப் பண்ணி இப்ப இந்த நோட்ல வரேன். வந்து உட்கார்றேன். ஸோ இப்ப நான் எந்த நோடுக்கு ஜம்ப் பண்றேனோ, அந்த கரஸ்பாண்டிங் நோடு தான் ஹையர் பொட்டன்ஷியல்ல இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி நோடல் அனாலிசிஸ்ல சொல்லியிருப்போம். நான் எந்த நோட்ல இருக்கேனோ, அந்த கரஸ்பாண்டிங் நோடு தான் எனக்கு ஹையர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோ டைரக்ட்டா பார்க்குறவங்க நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. அப்ப தேர்ஃபார் எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ திஸ் இஸ் மை ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் நோட். அப்போ எனக்கு என்ன ஆகும்? கரண்ட் இங்கேருந்து இங்க வெளிய போகுது. இங்கேருந்து இங்க கரண்ட் வெளிய போகும். சரிங்களா? பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி இங்க கரண்ட் என்டர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கேருந்து வெளிய போற கரண்ட்லாம் எழுதிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? Vc -0/3 பிளஸ் Vc மைனஸ் VA டிவைடட் பை 6. இது 4மே எனக்கு அவுட் கோயிங் கரண்ட். பார்த்தீங்கன்னா, திஸ் ஒன் டெர்ம், திஸ் இஸ் செகண்ட் அண்ட் திஸ் இஸ் தேர்ட் அண்ட் திஸ் இஸ் ஃபோர்த். விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ட்ரி கரண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே விபியில் என்ன கரண்ட் என்டர் ஆகுது? இந்த 1 ஆம்ப்ஸ் என்டர் ஆகுது. ஸோ ஐ புட் 1 ஆம்ப்ஸ். அதேமாரி இந்த விசியில் எந்த கரண்ட் என்டர் ஆகுது? 5 ஆம்ப்ஸ் என்டர் ஆகுது. அப்போ ப்ளஸ் 5. ஸோ தட் சைமுல்டேனியஸாக என்ன பண்ணியிருக்கேன்? 2 நோடிலுமே கேசிஎல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் த ஒன்லி திங். அப்போ இந்த நடுவில் இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்க கூடாது. சைமுல்டேனியஸாக ரெண்டுத்துலையும் நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய கேசிஎல் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ஸை அகைன் 30ஆல நான் மல்டிப்ளை பண்றேன். ஸோ மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6VB minus 6VA plus 15VB plus 10VC plus 5VC minus 5VA 5 plus 1 6 6 into 30 180. Now I rearrange all those things. So minus 6 minus 5 which is equal to minus 11 VA and VB அப்படின்னு வரக்குள்ள it is 15 plus 6 21. So plus 21 VB, and if I go for VC it is 10 and this is 5. So plus 15 VC which is equal to 180, and this is my third equation. So that's all. Once நீங்க இந்த ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ தென் நம்ம சிம்பிளா என்ன பண்ணிடலாம்? 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தீஸ் ஆர் த 3 ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஐ ஓப்பன் தி கேல்குலேட்டர். Now solving equation 1, 2, 3. So I take a calculator. Just I click AC. So just put the values. First one is first equation A வந்து 0, B ஓட value 1, C ஓட value வந்து -1, and then 10. In second equation it should be 11, and then -6, -5, and plus 150. And the third equation it should be -11 plus 21 plus 15 180. That's all. If I give equal, so here the value of V1 which is equal to 26.29 volt, that means VA, and similarly VB which is equal to 17.2 volt. It is 17.2 volt. And if I take the third value which is equal to 7.2, so VC which is equal to 7.2 volt. So that's all. Now you see this. So this is the corresponding answer. And இந்த மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணணும்? என்னுடைய சூப்பர் நோட் ப்ராப்ளத்தை வந்து நான் அப்ரோச் பண்ணணும். ஸோ அது புரியுதுங்களா? I hope it is very well clear. So in order to have a practice, I give one sum for your practice. So this is the practice sum. So this is your practice sum. So here find the node voltages. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நான் calculate பண்ணணும். And answer for this problem is it should be equal to, okay, here you find instead of node voltage you find the value of V. So இந்த வேல்யூ வந்து என்னன்னு calculate பண்ணுங்க. Here the value of V which is equal to 5 volt. Okay, now you see this. So here the voltage at node B is specified.
சரிங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு திஸ் இட் இஸ் 18 வோல்ட். ஸோ ரிமைனிங் நீங்க இந்த வோல்டேஜ் A அண்ட் C தான் கால்குலேட் பண்ணணும். Just you take it as a homework and this is the answer. Once you get the answer, please comment in our comment section. ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.